அப்போது இந்த கதையை சூதமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அகஸ்தியர் அப்படிங்கிற முனிவர் இதனுடைய விவரத்தை கேட்க முருகன் அவருக்கு சொன்னார். அகஸ்தியர்கிட்ட இருந்து என்னுடைய குருவான வியாசர் தெரிஞ்சின்றார். அவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொதுவாக காசி, காளஹஸ்தி, சிதம்பரம், மதுரை இது நாலுமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாள். முக்தி ஸ்தலங்கள்னு சொல்லுவா இல்லையா? அதில் மதுரை அப்படிங்கிறது ஹாலாஷ்ய நகரம், ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மூணை விடவும் காசியை விட மதுரை எப்படி சிறந்தது அப்படின்னு கேட்டேன்னாக்க, சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடலையும் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு ஒரு இடம் தேர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு இல்லையா, சோமஸ்கந்த மூர்த்தி, அவர் சுயம்பு அப்படிங்கிறதுனாலையும் ஈசன் தன்னுடைய சடையிலிருந்து சந்திரனுடைய ஒளியை வாரி இறைச்சார் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஹாலாஷ்யம் அப்படிங்கிற இந்த மதுரை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரி, இதுக்கு ஏன் மதுரை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு ஜலாசி அப்படிங்கிற ஒரு முனிவர் கேட்குறார். அதாவது அமிர்தத்தை வாரி இறைச்சதுனால மதுரை, மதுனா இனிப்பு, தேன் சொல்கிறோம் இல்லையா, அதனால அதுக்கு மதுரை இனிப்பா. ஏன் அப்படின்னா இங்கே வெள்ளி அம்பலம், நடராஜ பெருமான் இடது பதம் தூக்கி ஆடும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளி அம்பலத்தில் இருக்கார். கால் மாறி ஆடினார் அப்படின்னு பின்னாடி ஒரு கதையே வருது. இது 33 கோடி தேவர்கள், 49,008 ரிஷிகள், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் அப்படின்னு எல்லாரும் இங்கே இந்த சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணுறாள். அதனால இதுக்கு பூலோக சிவலோகம் அப்படின்னு பேர், கடம்பவனம் அப்படின்னு பேர், நான்மாடக்கூடல் அப்படின்னு பேர், திருவாலவாய், திரு ஆலவாய் அப்படிலாம் நிறைய பேர்கள், சிறப்பு பேர்கள். கோவிலுக்குள்ளேயே பொற்றாமரை குலம் அப்படின்னு இருக்குது. அது சிவபெருமானாலேயே ஏற்படுத்தப்பட்டது. அதுக்குள்ள பிராணிகள், எந்த விதமான பிராணிகள், இப்போ ஒரு குளமோ ஒரு நதியோ இருந்தால் அதில் இந்த நீர்வாழ் பிராணிகள்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே அதெல்லாம் கிடையாது. அப்படியா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் பதில் சொல்கிற, நந்தி முதலான கணங்களோட சிவபெருமான் பூலோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறாராம். அப்போது இந்த சுயம்பு லிங்கமான சுந்தரமூர்த்தியோட அபிஷேகத்துக்கு நந்திதேவர் கேட்க, லிங்கத்துக்கு தென்கிழக்கில் சூலத்தினால குத்துனாராம். உடனே அங்கிருந்து நல்ல ஒரு தெளிவான ஜலம் கிளம்பி ஒரு குளம் மாதிரி ஆயிடுது. அந்த குளத்தில் தன்னுடைய ஜடையில் இருந்த கங்கை நீரை கொண்டு போய் சேர்க்கிறார். அதில் யார் குளிக்கிறாளோ அவளுக்கு சகலவிதமான பாவங்கள் போகிறது, பெரிய புண்ணியங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூதகணங்களோடு அங்கே குளிச்சாராம் சிவபெருமான். அந்த புண்ணிய தீர்த்தம் தான் பொற்றாமரை குளம் அப்படின்னு. இப்படி சூதமுனிவர் சொன்ன உடனே சுற்றி இருந்த முனிவர்கள்லாம் சொல்கிறா, சிவபெருமான 64 திருவிளையாடல்கள் பண்ணினார் அப்படின்னு சொன்னேனே, அதை எங்களுக்கு நீங்கள் வரிசையாக சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த திருவிளையாடல் புராணம், இந்த ஹாலாஷ்ய மகாத்மியம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. நம்ம திருவிளையாடல் அப்படின்னாக்க இங்கே தான் மதுரையில் தான் நடந்திருக்கு இந்த திருவிளையாடல். அப்போ ஏன் சிவபெருமான் இந்த இடத்த தேர்வு பண்ணார் அப்படின்னா, அம்பாள் மீனாட்சி, தடாதகை அப்படின்னு பேர் மீனாட்சிக்கு. அந்த மீனாட்சி ஜனனம் எடுத்த பூமி. சோமசுந்தர பெருமாள் சுயம்புலிங்கமாக வந்திருக்கார். கருங்குருவிக்கு, பறவைக்கு மிருத்யுஞ்ச மந்திரம் உபதேச கஷேத்திரம். இந்திரனுடைய பழி தீர்த்த பதி ஆகையினால இந்த ஆலவாய் அப்படிங்கிற இந்த சுந்தரேச பெருமாள், தடாதகை பிராட்டியும்
இந்த 64 திருவிளையாடலையும் இங்கே நிகழ்த்தினா அப்படின்னு இது எல்லாமே அந்த கோவிலுக்குள்ள சிற்பங்களாக எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இப்போவும் பார்க்கலாம். இதில் ஐராவத்துக்கு சாபம் தீர்த்தது, கால்மாறு ஆடிய வெள்ளி அம்பலம், 8000 சமணர்களையும் ஞானசம்பந்தர் அனல்வாதம் பண்ணது, புனல்வாதம் பண்ணது, கழுவுல ஏற்றினது, மீனாட்சி தேவியுடைய பட்டாபிஷேகம், மீனாட்சி அம்பாளுடைய திக்விஜயம், மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமண வைபோகம், இதெல்லாமே வருது. ஆவணி மாதம் பிட்டு திருவிழா வருடைய ஆவணி மூலம் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. அடுத்து நரியை பரியாக்கினது, பிரம்படி பட்டது, நாரிக்கு மோட்சம்